எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து லா கூர்னேவ்ன்ற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட பாரிஸ்லேருந்து ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் மெட்ரோலே போகலாம், அவ்வளோத்துக்கு கிட்ட இந்த இடம். ஸோ அங்கே இருக்கிற இங்கே ஃப்ரான்ஸ் ஆக்கள் பாரிஸ் ஆக்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சிவன் கோயில் தான். திருவிழா நடக்குது இன்றைக்கி, அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக வந்து ஊர்களில் வந்து திருவிழா சீசன், திருவிழா காலம் தொடங்குறேன்னா, இந்த கோயில்களில் திருவிழா காலம் தொடங்குறேன்னா முதல்ல அந்த ஊரில் இருக்கிற சிவன் கோயிலில் தான் நடக்கு திருவிழா தொடங்குறன்ற மாதிரி ஒரு பேச்சுண்டு. அது ஒரு சம்பிரதாயம் மாதிரி. முதல்ல சிவனுக்கு நாங்கள் பிள்ளையார் தான் முதல்லன்னு நினைப்போம், ஆனாலும் சிவன் கோயில் தான். பட் இங்கே அதை கடைப்பிடிக்க முடியாது. இங்கே வந்து நாகபூஷணி அம்மன் முதல்ல வந்துட்டா, முருகன் முதல்ல வந்துட்டார், இந்த மாதிரி நிறைய கோயில்கள் முதல்ல தேர் இழுத்தாச்சு. ஆனால் அது நோமல். ஏன்னா வெளிநாடுன்னா இந்த சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆகத்தான் செய்யும். அதுக்காக தான் இந்த வீடியோ மூலமாகவாச்சு உங்களுக்கு அந்த சில விஷயங்களை, சம்பிரதாயத்தை, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இதில் ஒரு மெயின் மிஸ்ஸிங் விஷயம் என்ன இந்த வீடியோவில், நான் ஆசைப்பட்டது என்னென்னா கோயிலுக்கு உள்ளுக்கு நடக்கிற பூசைகளை கொஞ்சம் எடுக்கணும். அட்லீஸ்ட் அந்த பெரிய லிங்கம் ஒன்று இருக்கும், அழகாக இருக்கும், முன்னால் நந்தியோட அவ்வளோ தத்ரூபமாக அழகாக இருக்கும். ஸோ அதை எல்லாம் வீடியோ எடுத்து போடலாம் ஒன்று நேச்சர். பட் விஷயம் என்னென்னா, இந்த கோயில் வந்து சமீப காலத்தில் வந்து கொஞ்சம் நிறைய சொல்லடிபட்டிருக்குது. அதனால் ஏதோ பிரச்சனை என்னாலே இல்லை, பட் வேற நபர்களால் நடந்திருக்குது. ஸோ அப்படி பார்க்க அது வந்து பாதுகாப்புக்காக வீடியோ எடுக்கிறத வேணாம்னு சொல்லியிருக்கணும். உள்ளுக்க எடுக்கிறது, ஏன்னா வெளியில் எடுக்கிற தடை செய்ய இயலாது, பட் உள்ளுக்க எடுக்கிறத வேண்டாம்னு சொல்லியிருக்கணும்.
பாரிஸ்லேயே பிரான்ஸ்லேயே எல்லாருக்கும் தெரிஞ்ச சிவன் கோயில்களில் இது ஒன்று, இது முதலாவது இடத்துல இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய ஜனங்கள் வார கோயில். பார்த்தீங்கன்னா அது முன்னால் குட்டி ரோடு தான், ஆட்கள் நிற்கிறதுக்கே இடம் இருக்காது. அதுலேயும் வடம் பிடிக்க வேணும், தேங்காய் உடைக்க வேணும், எல்லாரும் அப்படியே முட்டி மோதி. அது தமிழாக்களோட என்ன சொல்கிறது, தமிழாக்களோட ரத்தத்தில் இருக்கிற மோதாமல் முட்டி மோதாமல் இடிபடாமல் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம். ஆனாகி பெண்ணாகி நின்றானவன் அவையுண்டு தான் என்று சொன்னானவன். ஆனாகி பெண்ணாகி நின்றானவன் அவையுண்டு தான் என்று சொன்னானவன். நான் பாதி முதலாக லாக்குனை சிவன் கோயில் வந்து முதல் நாள் வெளியில் வந்திருக்காரு. 25 வருஷமா, 25வது ஆண்டு விழா இந்த வருஷம் மகோற்சவம் வந்து அந்த இதை இந்த முறை தான் முதலாக வெளியில் சாமி வந்திருக்கிறார். இவ்வளோ காலம் அந்த பக்கத்துலேயே ஒரு இடத்துல தான் அந்த விழா நடந்து அந்த பக்கத்திடம் கொடுக்காத டக்குன்னு இங்கே வெளி வீதி கொடுத்துட்டாங்க. சிவன் நினச்சிருக்கிறார் வெளியில் தான் வரவுண்டு அவருடைய ஆசை ஆசை வெளியில் வந்து விட்டார். மகிழ்ச்சியாக இருக்குது, எல்லாரும் சந்தோஷமாக இருக்குது. இந்த திருவிழா நடக்கிற ஆண்டும் என்ற வயசும் உண்டு. அப்புறம் நமக்கும் பார்த்துக்க 25 ஆண்டு ஜனநாளைக்கு அப்புறம் சந்திச்சிருக்கிறேன். கூட வீடியோ பார்ப்பேன் அடிக்கடி. இவர் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்களா? மீனாட்சி திருக்கல்யாணம் ஒன்று எடுத்தாங்க.
அதோட என்ன தேரும் கோயில் இருப்பிடத்துக்கு வந்துட்டு. அதோட நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணினேன் என்னென்னா, இந்த ஜனங்கள் வந்து அர்ச்சனை செய்கிறதுக்கு வந்து அடிபடுங்கள். அவ்வளோ பூசைகள் செய்கிறான்டா, 100 ரூபா 200 ரூபா இல்லை 10 யூரோ எல்லாம் அந்த அர்ச்சனை செய்கிறதுக்கு யோசிக்காமல் காசை இறக்குற ஜனங்கள். அது என்னன்னு தெரியல. ஒரு இன்றைக்கு மட்டும் இல்லை, என்ன சுற்றி இருக்கிறார்களே நிறைய பேரில் அதை பார்த்துருக்குறேன். என்னென்னா, இதே ஒரு பிச்சைக்காரன் 2 ரூபாயோ 1 ரூபாயோ இல்லை 10 சென்டிமோ 10% அதை கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவன் குடிச்சிருவான். விஷயம் என்னென்னா, 10 சங்கம் குடிச்சு அவன் ஒன்றும் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டு கோடீஸ்வரனாக போகிறது இல்லை. அவன் குடிக்கிறான்டா, அது அவன்கிட்ட நிலைமை. அவன் கடைசி வரைக்கும் இப்படி ஆக்கள்கிட்ட கேட்டு தான் இருக்க வேணும். குடிச்சு உடம்பு கெடுக்க போறான்டா. என்ன சொல்றது, இதெல்லாம் பார்க்க வந்து நமக்கு ஏதாச்சும் பதிலுக்கு கிடைக்குதுன்னா மட்டும்தான் உதவியே செய்யறான். கடவுளுக்கே வரம் தருமன்ற ஒரு நம்பிக்கையில தான் நாம கடவுளுக்கே செய்யறோம். ஸோ அந்த ஒரு விஷயத்த உடைக்கலாமே நமக்குள்ளுக்க. அப்படி 10 சம் கொடுக்கறதால ஒரு பிச்சைக்காரனுக்கு அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஜஸ்ட் சும்மா சொன்னேன். ஏன்னாடா எல்லாரும் வந்து இங்க நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஆல்கஹாலுக்கோ இல்லை டம் அடிக்கிறதுக்கோ பாவிக்கிற வேண்டி இல்லை. ஒருத்தன் வந்து அந்த நிலைமையில ரோட்ல இருக்கிறான்டா, இதுக்காகவோ மட்டும் இல்லை. அவனுக்கு வாழ்கிறதுக்கு ஏதாச்சும் நம்மளா மாதிரி நார்மலாக வாழ்கிறதுக்கு காசு இல்லை, முடியலை, வீடு இல்லை. விளங்குதா? அவங்களுக்கு வந்து முதல்ல சாப்பிட்றதே ஒரு சந்தேகமாக தான் இருக்கும். மத்தியானம் சாப்பாடு கிடைக்குமா, இரவு சாப்பாடு கிடைக்குமான்றது. ஸோ அப்படி பார்க்க வந்து இந்த 10 ரூபா 5 ரூபா கோயிலுக்கு கொடுக்குறோம். ஜஸ்ட் 1 ரூபா 2 ரூபா பிச்சைக்காரர்களுக்கும் கொடுத்தா, தோல் நிறம் பார்க்காம, நாடு பார்க்காம, மதம் பார்க்காம கொடுத்தா, புண்ணியமும் எதிர்பார்க்காம கொடுங்க. சும்மா அவனுக்கு பிரியோசனமா இருக்கட்டும் ஒரு நல்ல எண்ணத்தோட கொடுங்க. சும்மா இதை சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா நிறைய பேர் அப்படி இருக்கிறத பார்த்துட்டேன். ஸோ மனசுக்கு தோணின ஒரு விஷயத்த சொல்ல வேணும்னு ஆசைப்பட்டேன். சரி, உங்களை எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் ஒரு டெம்பரரியான டாட்டா.